மக்களே இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமெண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு. "ப்ரோ நீங்க சொல்லுங்க. நம்ம தர்பூசணி பெட்டரா? கானா வினோத் பெட்டரா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள பிபி ஹவுஸ் பொறுத்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஒரு காம்போ காமெடி ஷோ குடுத்துட்டு இருக்கும்போது, சூப்பரா போயிட்டு இருந்தது. இத மறுக்கவே முடியாது. விஜேஎஸ் கூட கேட்டிருந்தாரு. "உங்ககிட்ட இருந்து இன்னும் நான் பெருசா எதிர்பார்க்குறேன். நெறைய காமெடி, ஃபன்லாம் பண்ணுங்க" அப்படின்னு. ஆனா இவங்க வந்து எப்ப பிரிஞ்சு எதிர்த்து ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, பார்க்க சகிக்க முடியல. 2ம் என்னமோ ஒரு பழமொழியில சொல்லுவாங்க. இந்த ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல. அநாகரிகமா ஒரு சில வார்த்தைகள பேசுறதா இருக்கட்டும். இப்ப நம்ம தர்பூசணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "என் கால் தூசிக்கு கூட நீ தகுதி இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல. என்னோட பேக்ரவுண்ட பாரு." அது இதுன்னுலாம் ஒரு மாரி லூஸ் டாக் வார்த்தைகள் வந்து ஓவரா விடுறதா இருக்கட்டும். இவரு வாடா, போடா, அவனே இவனேன்னு பேசுறதா இருக்கட்டும். கம்முடுதின்னு பேசுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கானா வினோத்தும் இவங்களும் ஒரு காமெடி ஷோ பண்ற வரைக்கும் பெட்டரா இருந்தது. 2 பேரும் ஃபைட்டுங்கிற பேர்ல அநாகரிகமா, அசிங்கமா, அசிங்கமா, அசிங்கமா பேசி வெளியில அவங்களவே ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக்கும், கமெண்டும் நம்மளுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் போட ஒரு சரியான கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல யார புடிக்குது? யார புடிக்கல? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜேஎஸ் சம்பவம் பெருசா பண்ணுனாருன்னா, ஷோ பக்காவா போகும். ஆனா பெருசா பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாவக்காய கொண்டுட்டு வந்து ஒரு ஜூஸ போட்டு இந்த வாட்டி லைட்டா அப்படி ஒரு பாயிண்ட் தொட்டிருக்காரு. இன்னும் சிறப்பா அவர் வந்து ஹோஸ்ட் பண்ண மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஷோ மாரி, வார கடைசியில வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்டாருன்னா சூப்பரா இருக்கும். அந்த விஷயத்துல நம்ம கானா வினோத், தர்பூசணி, கம்ருதீனு இவங்க எல்லாருமே கொஞ்சம் எப்சேவெல்லாம் கூட பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு மாரி வார்த்தை விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. தர்பூசணி எல்லாம் பேச தெரிஞ்சு பேசுறாரா? ஐய்யய்யோ! சரி இன்னசென்ட்ன்னா எவ்வளோ இன்னசென்ட்டா பொறுத்துக்க முடியும்? அநாகரிகமா ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனா வினோதனெல்லாம் கொஞ்சம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்த மாரி இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அந்த வாரம் ஃபுல்லா சேதன சொன்ன மாரி நல்லா பயங்கர சந்தோஷமா சிரிச்ச மொமெண்ட்டுகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க கன்டென்ட்க்காக கிரியேட் பண்றீங்களா? இல்ல தெரிஞ்சு பண்றீங்களா? தெரியாம பண்றீங்களா? 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சலிச்சவங்க இல்ல. தாறுமாறா வார்த்தைகள விட்டு கசகசன்னு உள்ள தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாலும் டிவில வந்து டீம் வைஸா அந்த சாட்டர்டே, சண்டே எபிசோட்ல வந்து கேள்விகள் கேட்கப்படாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்கலாம் இந்த மாரி பேசுறாங்களோன்னு தோணுது மக்களே. உங்களுக்கு அந்த மாரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, வார கடைசியில சேதன வந்து ஒரு தக்லீஃப் மொமெண்ட் வச்சு செஞ்சுருவாரு. வேற லெவல்ல கேள்வி கேட்பாருன்னு பயம் இருந்ததுன்னா, இவங்கலாம் அந்த மாரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இவரு அப்படியே பூசி முழுவி, அப்படியே தொட்டும் தொடாம போறதுனால இவங்க வந்து எல்லாருமே ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாரி சேதன பெருசா எதுவும் கேள்விகள் கேட்கறது இல்ல. உள்ள நடக்கிற தவறுகள தட்டி கேட்காம, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வராது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. BB9 பத்தி லைவ் அப்டேட் அடுத்தடுத்த நியூஸ வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வைல்ட் கார்ட் என்ட்ரியா இருக்கட்டும், நம்ம வந்து யார் பெட்டு யார் வந்து உள்ள வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பெஸ்ட்டா பண்றாங்க, வொர்ஸ்ட்டா பண்றாங்கிறத நம்ம லைவ்ல வந்து நெறைய அப்டேட்டுகள கொண்டுட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.